Good morning, students. Now we are going to learn about sources of water. Sources of water. போன வீடியோவில் நம்ம அதாவது மழை ரெயினை பற்றி படித்தோம். மழையாக பெஞ்சு திரும்ப எப்படி மேகமாக உருவாகி மழையாக வருது, ரெயின் திரும்ப கீழே வந்து மேலே திரும்ப மழையாக எப்படி திரும்ப ரெயினாக எப்படி வருது அப்படின்றத பார்த்தோம். இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிறது சோர்சஸ் ஆஃப் வாட்டர், நீர், அதாவது நீரின் ஆதாரம், நீரின் ஆதாரங்களை பற்றி படிக்க போகிறோம். நம்ம வீட்டுக்கு நம்ம எப்படியெல்லாம் தண்ணி எடுக்கிறோம், எதில் இருந்தெல்லாம் நமக்கு தண்ணி கிடைக்குது, குழாயிலேருந்து கிடைக்குது. அப்புறம் சில வீட்டில் அடிப்பம்பிலேருந்து அடித்து என்ன செய்வாங்க, தண்ணி எடுப்பாங்க, ஹேண்ட் பம்ப்பு. சிலர் வீடுகளில் கிணத்துலேருந்து தண்ணி இறப்பாங்க. சில வீட்டில் போர் போட்டு மேலே தண்ணி ஏற்றி அதிலிருந்து நமக்கு தண்ணி கிடைக்கிது. இப்போ அதை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். சோர்சஸ் ஆஃப் வாட்டர். Sources of water. I am a raindrop. I fall on the earth and fill ponds. I am a raindrop. I fall on the earth and fill ponds, lakes and rivers. பாண்ட்னா குளம், லேக்ஸ்னா ஏரி, ரிவர்னா ஆறு. அதாவது மழை. இங்கே மேலே பிக்சரை பாருங்கள். all of you see the picture, students. மேகம் மூலியமாக என்ன வருது, மழைத்துளி. மழையாக பெரிய மழையாக ஒவ்வொன்றா கீழே வந்து என்ன செய்யுது, பூமியில் வந்து படுது. அந்த பூமியில் விழக்கூடிய இடம் எதுனா பாண்ட், லேக், சி. இங்கே என்ன செய்யுது, அந்த ரெயின் வாட்டர் வந்து இதில் வந்து சேருது, பாண்ட்ஸ்லேயும் லேக்ஸ்லேயும் ரிவர்ஸ்லேயும். ரிவர்ஸ் ஃபாலோ while lakes and ponds do not. அதாவது என்னதுன்னா ஆறு ஏரி குளம் இதெல்லாம், அதாவது பாண்ட்லேயோ லேக்லேயோ ரிவர்லேயோ என்ன செய்யுது, இந்த மழை நீர் வந்து பட்டு இதெல்லாம் நிரம்புது. ஆறு வந்து ஓடக்கூடிய நீராகும். ரிவர் ஃப்ளோ. ரிவர் வந்து எப்படி செய்யுது, ஓடக்கூடிய நீராகவும். லேக்கும் பாண்டும், லேக்ஸ் அண்ட் பாண்ட்ஸ், அதாவது ஏரியும் குளமும் எப்படி நிற்குமா, தேங்கி ஒரு இடத்துலையும் நிற்கும், அந்த நீராகவும் இருக்குது. தேங்கக்கூடிய நீர் வந்து லேக், பாண்ட். ஓடக்கூடிய நீர் வந்து ரிவர். ஆனால் இந்த தேங்கக்கூடிய நீரில் பாண்டை விட லேக்ஸ் வந்து என்னதுன்னா பெருசு. லேக்ஸ் ஆர் பிக்கர் தென் பாண்ட்ஸ். அதாவது குளத்தை விட ஏரி வந்து என்னதுன்னா பெருசு அப்படின்னு சொல்கிறாங்க. I fall on the ground and sheep underground too. இப்படி என்னது, நிலத்தில் விழுந்து அந்த விழுகக்கூடிய மழைத்துளி நிலம் மூலியமாக என்ன செய்யுது, நிலத்தடி நீர் வந்து என்ன செய்யுது, நிலம் வந்து என்னது, அந்த நீரை வந்து உறிஞ்சி நிலத்துக்கு அடியில் அந்த நீர் போயிடுது, நிலத்தடிக்கு கீழே போயிடுது. அந்த நீர் நிலம் மூலியமாக உறிஞ்சப்பட்டு நிலத்துக்கு அடியில் நிலத்தடி நீராக என்ன செய்யுது, அந்த நீர் வந்து மாறுது. அதாவது ரெயின், மழை பெய்யக்கூடிய நீர் கீழே விழுந்து பூமியில் பட்டு நிலத்தில் பட்டு அந்த நிலம் மூலியமாக உறிஞ்சப்பட்டு நிலத்தடி நீராக என்ன செய்யுது, மாறுது. I fall on the ground and sheep underground too. அதை நம்ம என்ன செய்கிறோம், people dig wells and borewells to reach me. They also use pumps to lift me up from the ground. People use me for their needs. அப்படி நிலத்துக்கு அடியில் போகிற நீரை நம்ம கிணறு தோண்டி அது மூலியமாகவும் வாட்டரை எடுக்கிறோம். போர்வெல், ஆழ்துறை கிணறுன்னு சொல்கிறோம்ல, அந்த போர்வெல் போட்டு வாட்டரை எடுத்து யூஸ் பண்ணுறோம். அடுத்த அடிக்குள்ள ஹேண்ட் பம்ப் மூலியமாகவும் அந்த கிரவுண்ட் வாட்டரை என்ன செய்கிறோம், அண்டர் கிரவுண்ட் வாட்டரை ஹேண்ட் பம்ப் மூலியமாகவும் நம்ம அந்த வாட்டரை எடுக்கிறோம். அதான் இங்கே பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது மழை, ரெயின் பெஞ்சு பாண்ட், லேக், எல்லாம் படுது. நிலத்தடி நீர், அதாவது இதுதான் நிலத்தடி நீர். அண்டர் கிரவுண்ட் வாட்டர், இந்த நிலத்தில் படுற அந்த ரெயின் வந்து உறிஞ்சப்பட்டு நிலத்துக்கு அடியில் போயிடுது. அண்டர் கிரவுண்ட் வாட்டர். அந்த அண்டர் கிரவுண்ட்
வாட்டரை நம்ம வெல், போர்வெல், ஹேண்ட் பைப் மூலமாக நம்ம என்ன செய்கிறோம், நீரை வாட்டரை வெளியில் எடுத்து நம்ம பயன்பாட்டுக்கு வச்சுக்கிறோம். வாட்டர் ஃப்ரம் த ரிவர் டு த ஹவுஸ். தண்ணி ஆறுலேருந்து எப்படி வீட்டுக்கு வருது, ஆற்று நீர் எப்படி நம்ம வீடுகளுக்கு பயன்படக்கூடிய நீராக மாறுது அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. ரிவர், லேக், அதாவது ஆற்று நீரையோ இல்லைன்னா ஏரியில் இருக்கக்கூடிய நீரையோ அணை கட்டி தடுப்பாங்க. அணைக்கட்டு தடுத்து வச்சுருப்பாங்க. டேம்னு சொல்லுவோம், அதை DAM, டேம். இந்த இதுக்கு பேர் தான் டேம். இங்கே இருக்கிறதுல அதுதான் டேம். அதாவது ஆற்று நீர் இல்லைன்னா ஏரி நீர், லேக் வாட்டர் ஆர் ரிவர் வாட்டர், அதை என்ன செய்வாங்கன்னா டேமில் சேர்த்து வைப்பாங்க. அந்த டேமில் இருக்க தண்ணியை லார்ஜ் பைப் மூலயமா, இங்கே இருக்கு பாருங்கள், லார்ஜ் பைப் இங்கே இருக்கா, லார்ஜ் பைப் இங்கே இருக்குது, லார்ஜ் பைப் இங்கே பைப் மாதிரி இருக்கா, அதுதான் லார்ஜ் பைப். லார்ஜ் பைப் மூலயமா எங்கே கொண்டு வர்றாங்கன்னா ஓவர் ஹெட் டேங்க்குக்கு கொண்டு வராங்க. ஓவர் ஹெட் டேங்க், மேல்நிலை தொட்டின்னு சொல்லுவாங்க, அங்கே கொண்டு வராங்க. அங்கே மூலயமா அங்கே தான் அந்த மேல்நிலை தொட்டியில் தான் தண்ணி என்ன செய்யுதுன்னா பியூரிஃபை ஆகுது. பியூரிஃபை ஆகி அடுத்து கீழ்நிலை தொட்டிக்கு வருது. அந்த கீழ்நிலை தொட்டிலேருந்து திரும்ப நம்ம போர் மூலியமோ இல்லைன்னா போர் மூலியமாக போர் போட்டு அந்த தண்ணியை எங்கே ஏற்றுறோம், நம்ம வீட்டில் உள்ள டேங்க், ஹவுஸ் வாட்டர் டேங்க்குக்கு ஏற்றுறோம். அப்புறம் நம்ம வீட்டில் இருக்க டேப்பை திறந்து விட்டோம்னா தண்ணியில் இந்த டேப் திறந்தோம்னா மேலே இருக்க அந்த டேங்க், ஹவுஸ் வாட்டர் டேங்க்லேருந்து டேப்புக்கு தண்ணி வருது. இப்படித்தான் நம்ம தண்ணியை, வாட்டர் என்ன செய்கிறோம், நம்ம பயன்பாட்டிற்கு வச்சுக்கிறோம். அதாவது ஃப்ரம் த ரிவர் டு த ஹவுஸ், ஆறுலேருந்து நம்ம வீட்டுக்கு எப்படி தண்ணி கிடைக்குது. அந்த நீர் ரிவர் வாட்டரை என்ன செய்கிறாங்க, வெரி குட், டேமில் சேர்த்து வைக்கிறாங்க. இந்த டேமில் சேகரிக்கக்கூடிய நீரை என்ன செய்கிறாங்க, பெரிய லார்ஜ் பைப் மூலியமாக எங்கே கொண்டு வராங்க, ஓவர் ஹெட் டேங்க் மேல்நிலை தொட்டி, அதுலேருந்து எங்கே வருது, கீழ்நிலை தொட்டி, அங்கேருந்து எங்கே போகுது, ஹவுஸ் வாட்டர் டேங்க், அங்கேருந்து எங்கே வருது, டேப்புக்கு வருது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. லெட் அஸ் டிஸ்கஸ். வாட் ஆர் த சோர்சஸ் ஆஃப் வாட்டர் ஃபார் யுவர் ஹவுஸ். வாட் ஆர் த சோர்சஸ் ஆஃப் வாட்டர் ஃபார் யுவர் ஹவுஸ். நம்ம வீட்டுக்கு எப்படியெல்லாம் நம்ம தண்ணி எடுக்கிறோம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. பைப், டேப், வெல், லேக், பாண்ட், ரிவர், ஹேண்ட் பைப், அப்புறம் லாரி, வாட்டர் லாரி. Draw an arrow to indicate the direction of the flow of water or juice. அதாவது சிம்பிள் போட சொல்லியிருக்காங்க. டாப் டு பாட்டம், மேலேருந்து கீழே அம்புக்குறி. பாட்டம் டு டாப், கீழேருந்து மேலே அம்புக்குறி. அதாவது இந்த பிக்சரை பார்த்து அந்த வாட்டரோட டைரக்ஷனை இந்த மாதிரி போட சொல்லியிருக்காங்க. டாப் டு பாட்டம், பாட்டம் டு டாப், இந்த மாதிரி அம்புக்குறி போட்டு காமிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ கிணறு, வெல் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பிக்சர். இப்போ நம்ம எப்படி போடணும், கிணத்துல கீழேருந்து தண்ணி வருதா மேலேருந்து தண்ணி வருதா, வெரி குட், என்னது கீழேருந்து. அப்போ பாட்டம் டு டாப், பாட்டம் டு டாப். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, போர்வெல். அதுக்கு என்ன செய்கிறோம் நம்ம, டாப் டு பாட்டம் வருமா இல்லை பாட்டம் டு டாப் வருமா, அதுவும் என்னது, போர்னால் நிலத்தடி நீரை தான் உறிஞ்சி மேலே கொடுக்குது தண்ணியை. அப்போ என்னது, பாட்டம் டு டாப். அடுத்து தண்ணி பேஞ்சு என்னது, நம்ம ரூஃபில் பட்டு அப்படியே கீழே விழுகுது, அது என்னது, டாப் டு பாட்டம், மேலே பட்டு கீழே விழுகுது. அடுத்து இளநீர் கொடுத்துருக்காங்க, டெண்டர் கோகனட், அது என்னது, அதுவும் பாட்டம் டு டாப். ஜூஸ், அதுவும் கீழே இருக்கிறத நம்ம மேலே உறிஞ்சி கொடுக்குறோம், பாட்டம் டு டாப். அடுத்து வாட்டர் ஃபால் கொடுத்துருக்காங்க, நீர்வீழ்ச்சி. நீர்வீழ்ச்சின்னு அதிலே வருது, கீழே விழுகிறது தான் நீர்வீழ்ச்சின்னு சொல்லுவோம். வாட்டர் ஃபால், வாட்டர் ஃபால்ஸ், வாட்டர் ஃபால். அந்த வாட்டர் ஃபாலுக்கு என்ன வரும், டாப் டு பாட்டம். ஓகே, நெக்ஸ்ட்டு எவாலுவேஷன் கொடுத்துருக்காங்க.
evaluation. Name the pictures. இங்கே நேம்ஸ் ரிவர், வாட்டர்ஃபால், லேக், பாண்ட், கிளேசியர், சீ, ஸ்ட்ரீம், வெல், ஹேண்ட் பைப் கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சரை பார்த்து அந்த கரெக்டான வேர்டை நம்ம எழுதணும். ஃபஸ்ட் ஒன்று என்னது ஹேண்ட் பைப், செகண்டு வாட்டர்ஃபால், இது வந்து ரிவர், வெல், சீ, லேக், கிளேசியர், பாண்ட், ஸ்ட்ரீம். நீ கரெக்டான வேர்டை எடுத்து எழுதணும். அடுத்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ். சி, ரெயின், ஹேண்ட் பம்ப், கிளேசியர், வாட்டர்ஃபால். சென்டென்ஸை வந்து ஆப்டான வேர்டை ஃபில்அப்ஸில் எழுதணும். டேஸ் இஸ் த மெயின் சோர்ஸஸ் ஆஃப் வாட்டர். ஃபஸ்ட் ஒன் என்னதுன்னா டேஸ் இஸ் த மெயின் சோர்ஸ் ஆஃப் வாட்டர். மெயின் சோர்ஸஸ் ஆஃப் வாட்டர் என்னது? வெரி குட், ரெயின். அடுத்து செகண்ட் ஒன், எ ரிவர் ஃபால் டவுன் அஸ் அ டேஸ். எ ரிவர் ஃபால்ஸ் டவுன் அஸ் அ டேஸ். என்ன வரும்? வெரி குட். மேலேருந்து கீழே கூடிய அந்த ஆற்று நீர் மேலேருந்து கீழே விழுந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? வெரி குட், வாட்டர் ஃபால். ஏ டேஸ் இஸ் அ பிளாக் ஆஃப் ஐஸ். ஏ கிளேசியர் இஸ் அ பிளாக் ஆஃப் ஐஸ். நெக்ஸ்ட் ஒன், ஏ ரிவர் ஃபைனலி ரீச்சஸ் த. கடைசியாக ரிவர் வந்து எங்கே போய் கலக்குது? சி, கடலில். A dash is used to lift water from the ground. கிரவுண்ட் வாட்டரை எது மூலயமா நம்ம மேலே இழுக்கிறோம் அந்த தண்ணியை வாட்டரை? ஹேண்ட் பைப். A hand pipe is used to lift water from the ground. The next exercise. The crossword, circle the words given below the pictures. Pictures அதுக்கு கீழே வேர்டு கொடுத்துருக்காங்க. ரெயின், ரிவர், ஸ்ட்ரீம், ஹேண்ட் பம்ப், லேக், சீ, பாண்ட், வெல். இந்த வேர்டெல்லாம் இந்த பாக்ஸில் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி சர்க்கிள் பண்ணணும். இப்போ ரெயின் எங்கே இருக்குது? RAIN, ரெயின். அதை அப்படி சர்க்கிள் பண்ணணும். இந்த மாதிரி ஒவ்வொரு வேர்டையும் கண்டுபிடிச்சி நீங்கள் சர்க்கிள் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த எவாலுவேஷன் எக்ஸசைஸை எல்லாத்தையுமே உங்கள் புக்கில் நீங்களும் செஞ்சு மிஸ்ஸுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பணும். டவுட்னா மிஸ்ட்டை கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.